வணக்கம். ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் என்ற சேனலிலே துலா ராசி நேயர்களான உங்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். சூரியன் 10ஆம் இடத்திலே தொழிலிலே அமர்ந்து விட்டார், எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம், அவர்னால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னீங்கன்னா அவசியம் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. உங்களை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்திலே சுக்கிர பகவான் ஆனவர் 9ஆம் இடத்துக்கு மாறப்போறார். அதனாலே இன்னும் கொஞ்சம் லாபங்களை பெற்று தருவார் அப்படிங்கிறது தெரியுது. எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் தைரியமாக எல்லா காரியத்தையும் செய்யலாம். குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது, 1ஆம் இடமான உங்கள் ராசியிலே தன் பார்வையை பதிப்பதனாலே குருவின் கடாட்சத்திலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் 3ஆம் இடமான தனுசு ராசியும் பார்க்கிறார் அப்படி பார்க்குறோம். அப்போ முயற்சிகளை நல்லபடியாக உத்வேகமாக செய்யக்கூடிய காரியங்களை குருவும் சுக்கிரனும் இணைந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால் நளினமாக காரியங்களை ஸ்மார்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக செய்யக்கூடிய விஷயமாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியம் வந்துடும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வெற்றிகளை அவர்கள் பெற்று தருவதற்கான வாய்ப்புகள், போட்டிகளிலே அவர்கள் ஜெயித்து வந்து அந்த அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வது, முக்கியமாக தடகள போட்டிகள் எல்லாம் கலந்து கொள்வார்கள். அதிலேருந்து அவங்களுக்கு நல்ல லாபங்கள் உள்ள பெனிஃபிட்ஸும் வருவதற்கு கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து காட்டுவாங்க அப்படின்னு தெரியுது. அதனால் அந்த சந்தோஷத்தை இந்த வாரத்தை பெறப்போகிறீர்கள். சில அன்பர்களுக்கு வெளி விவகாரங்கள் எல்லாமே லாபத்தை பெற்று தருவதாக இருக்கும். வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே சில கிஃப்ட் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. சனி பகவான் 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே லாபத்தை பெற்றுத் தருவதாகவும் சந்தோஷத்தை பெற்றுத் தருவதாகவும் இருப்பதனாலே உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு, சம்பள உயர்வு உண்டு, வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு நிலையிலே கிடைக்கிறது. அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஒரு திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் உண்டு, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிறதான் இந்த வாரத்துடைய டோன். இந்த வாரத்தில் அவசியம் நீங்கள் ரிண விமோசன பிரதோஷத்தன்று செவ்வாய்க்கிழமை அவசியம் நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் சிவபெருமானை வழிபடுவதும் முக்கியம். இதனால் கடன் உங்களுக்கு குறைந்து நல்லதொரு சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும். தொடர்ந்து இந்த காணொலியிலே தான் கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு லக்னம் தெரிந்தால் லக்னம் தொடர்பான ராசியும் இந்த ராசியும் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. பொது பலன் முழு பலனாக உங்களுக்கு தெரியும் என்ற சூட்சமத்தை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.